மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம எஸ்பி எக்ஸாம்ஸ் எப்போ வரும், எஸ்பி எக்ஸாம்ஸ் எப்போ வரப்போகுது, ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்டட் டேட் ஏதாவது இருக்கா, எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆயிருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து நம்ம ஓரளவுக்கு எப்பயுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்ம ஆல்ரெடி ஒரு சேனல் யூடியூப் சேனல் நீங்க பார்த்துருப்பீங்க. இதோட சோர்ஸ் எங்க இருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆகாஷ் ஜாதவ் சார் இருக்கார்ல, ஸோ அவர் தான் வந்து அவர் மேக்ஸிமம் இந்த எக்ஸ்பெக்டட் டேட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஓவராலா வந்து கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்மே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த லெவலில் நிறைய டேட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் டேட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியரா இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன இருந்துச்சுன்றத சொல்லிடுறேன். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ யாராவது ப்ரிப்பேர் பண்றீங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இருந்தே அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்ற விஷயம் தெரிஞ்சு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் உங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு. ஓகே, எஸ். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ் தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஸோ ராயல் பாஸோட 799 ஆஃபர் இன்னையோட க்ளோஸ் ஆகுதியா, வேணுன்றவங்க இப்பவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ எக்ஸ்பெக்டட் டேட்ஸ் என்னென்ன இருக்கு, எஸ்பிஐ பிஓக்கும் எஸ்பிஐ கிளர்க்குக்கும் வந்து எக்ஸ்பெக்டட் டேட் என்னென்ன இருக்கு அப்படின்றத கிளியரா சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எஸ்பிஐ டார்கெட் பண்ணலாமா, எஸ்பிஐ வந்து கஷ்டமா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து எஸ்பிஐ தான் சார் என் ஃபோக்கஸ், ஸோ நான் எஸ்பிஐ மட்டும் தான், எஸ்பிஐ எய்ம் பண்ணி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ 2025 வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான இயரா இருக்கும். அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, நிறைய சம்பவம் பண்ண போறீங்க, நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ண போறீங்க. இதெல்லாம் நடக்க போகுது. அதோட ஸ்டார்டிங் பாயிண்டா எஸ்பி தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ எப்படி எப்படி இருக்கும், என்னென்ன டேட்ஸ் இருக்குன்றத கிளியரா சொல்லிடுறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பிஓ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ வந்து, ஸோ எஸ்பிஐ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எஸ்பிஐ கிளர்க் வருமா பிஓ வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்படி சொல்றது, நம்ம வந்து இந்த எக்ஸாம் கிரேட் ஆர்டர்லேயே போயிடும். சரியா? ஸோ எஸ்பிஐ பிஓ எப்போ வரும், எஸ்பிஐ கிளர்க்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நான் கிளியராகவே உங்களுக்கு ஒரே இதுலேயே சொல்லிடுறேன். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிடாது. ஓகேவா? ஸோ எஸ்பி இப்போ வந்து இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு இப்போ வந்து நம்ம ஆர்டர் படி பிஓ எக்ஸாம், பெரிய எக்ஸாம், கிளிக் எக்ஸாம், எக்ஸாம் ஐ மீன் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு தான் வச்சிருப்போம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வரப்போற எக்ஸாம் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பிஐ கிளர்க்கு வரப்போகுது. ஸோ செகண்ட் வந்து எஸ்பிஐ பிஓ வரப்போகுது. சரியா? எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம், எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் கண்டிப்பா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கா சொல்ற அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஜான் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து உங்களுக்கு எஸ்பி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஜான் ஃபர்ஸ்ட் வீக் வந்து இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்தாலும் ஆச்சரியப்படுறது, டிசம்பர் லாஸ்ட்லேயே வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஸோ ஜான் ஃபர்ஸ்ட் வீக்ல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும், ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அப்படின்னா எப்பயுமே எக்ஸாம் வந்து, அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1 மந்த்ல இருந்து ஒரு 40 டேஸ்ல வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்துரும்ல. ஸோ அதே கணக்கு தான் இப்பயும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபெப்ல வந்து நீங்க எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். ஃபெப் 22 அந்த ரேஞ்சில், ஃபெப் 20 லாஸ்ட் வீக் 20 வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபெப் 20க்கு அப்புறமேட்டு எக்ஸாம் கண்டிப்பா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல்ல வந்துடும். ஸோ ஏப்ரல் லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஏப்ரல் வந்து லாஸ்ட்ல, ஐ மீன் அந்த 15 தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஏப்ரல் 15க்குள்ள, சரியா? பிலோ 15க்குள்ள உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிலிம்ஸ் வந்து உங்களுக்கு பிப்லையும், மெயின்ஸ் வந்து உங்களுக்கு ஏப்ரல்லையும் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஏப்ரலுக்குள்ள எக்ஸாம், கிளர்க் எக்ஸாம் முடிஞ்சிடும். சரியா? ஸோ அப்போ பியூ எக்ஸாம் எப்போ சார் வரும், அப்போ ஏப்ரலுக்கு அப்புறம் தான் பியூ எக்ஸாம் வருமா அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே டைம் லைன்ல தான், அந்த டைமிங் டிஃபரன்ஸ் மட்டும் மாறும். ஸோ இப்போ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு எஸ்பி கிளர்க் வருமா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ற டேட்லாம் க்ளோஸ் ஆகிற டைம் இருக்கும்ல, ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு எஸ்பி பியூவோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஜான்ல லாஸ்ட் 2 வீக்ஸ்ல எப்போனாலும் வரலாம். சரியா? ஜான்வரி லாஸ்ட் வீக், ஐ மீன் வந்து ஆஃப்டர் 15. ஸோ 15க்கு அப்புறமேட்டு கண்டிப்பா உங்களுக்கு நம்மள பிஓ மெயின்ஸ்க்கான, பிஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் இது. சரியா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அப்போ எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எஸ். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இப்போ இங்க பிலிம்ஸ் எப்போ இருக்கும், பிப்ரவரி 22 இருக்கா. ஸோ இங்க உங்களுக்கு அந்த 10 டேஸ் கேப் உங்களுக்கு பாத்தீங்களா, அந்த 10 டேஸ் கேப்ல தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ பிலிம்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும். சரியா? மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான். ஸோ மார்ச் 8ல இருந்து ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க கணக்கு வச்சுக்கலாம். ஸோ அந்த டேட்ல வந்து உங்களுக்கு பிலிம்ஸ் வந்துடும். ஸோ மார்ச் 8ல இருந்து உங்களுக்கு பிலிம்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு மெயின்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 10 டேஸ் 15 டேஸ் டிஃபரன்ஸ் தான். ஸோ இப்போ ஏப்ரல் 15க்குள்ள இந்த எக்ஸாம் நடந்துருமா, ஸோ ஏப்ரல் லாஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடும். சரியா? ஸோ ஏப்ரல் லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு மெயின்ஸும் முடிஞ்சிடும். ஸோ ஏப்ரல் லாஸ்ட் உங்களுக்கு
எப்படி சொல்றது மேக்ஸிமம் 25 வந்து இந்த மெயின்ஸும் வந்துடும். ஏப்ரல் 25 வந்து இந்த மெயின்ஸும் வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் தான் வந்து எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் ஏன் உங்களுக்கு ஸ்பெஷல் நான் சொன்னேன்னா, ஸோ அடுத்த வருஷம் நீங்க ஏப்ரல் வரையும் மெயின்ஸ் எஸ்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்து முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு ஐவிஎஸ் வந்துடும். ஸோ அடுத்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் வேற கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் வேகன்சிஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க தெரியுமா? ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு பிஓக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா வந்து 2000 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ வந்து உங்களுக்கு நிறையவே வந்து கிடைக்கும். சரி, நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் இல்லாம ஓவராலா வந்து 2000 வேகன்சிஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாடு பிஓ வந்து தமிழ்நாடு வராது, நேஷனல் லெவலில் வரும். சாரி. ஸோ 2000 வேகன்சிஸ் வந்து வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்டட் தான் எல்லாமே. ஸோ ஓரளவுக்கு எப்படி சொல்றது, ஸோ எக்ஸ்பெக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 வேகன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கிளர்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிளர்க்கு வந்து உங்களுக்கு வேகன்சி எப்படின்னு வந்து பிஓட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வந்து இது வந்து ஸ்டேட் வைஸாக பிரிச்சுருவாங்க. அப்படியே பிரிச்சாலும் நம்ம தமிழ்நாடுக்கு வந்து வேகன்சிஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எஸ்பிஐயோட பிரான்ச்சஸ்லாம் வந்து அதிகம். ஸோ இடம் நிறைய, ஏரியா பெருசு. ஸோ நிறைய வேகன்சிஸ் உள்ளதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகம். ஸோ அப்படியுமே தமிழ்நாட்டில் உங்களுக்கு மேக்ஸிமம் வேகன்சிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுலயும் கிளர்க்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 வேகன்சிஸ் கிட்ட வரப்போகுது. 10,000 வேகன்சிஸ் கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு நோட்டிபிகேஷன், இப்படி இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸும் இவ்வளவு வேகன்சிஸும் உங்களுக்கு கிடைக்குதுன்றப்போ, ஸோ அதுக்கு நம்ம எப்போ இருந்து எவ்வளவு பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்க இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு பிலிம்ஸுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 months டைம் இருக்கு. ஸோ பிலிம்ஸ் மெயின்ஸுக்கு கிட்டத்தட்ட 4-5 months டைம் இருக்கு. ஸோ இப்போ இருந்தே நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சக்சஸை தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ நீங்களே உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல்லா மோல்டு பண்ணி எக்ஸாமை பக்காவா ரெடி பண்ணி நீங்க எக்ஸாமுக்கு போயிடலாம். ஸோ இந்த எக்ஸாமை நான் எய்ம் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்த அசால்ட்டா எடுத்துக்கிறாதீங்க. சீரியஸ் பிசினஸா பாருங்க. கண்டிப்பா உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா எக்ஸாம் அதை பத்தி தான் இருக்கணும். ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன், எஸ்பிஐக்காக தான் வெயிட் பண்றேன், நோட்டிஃபிகேஷன் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ எஸ்பிஐ எக்ஸாம் சரியா? ஸோ அப்படின்றப்போ அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு டஃப் லெவல் இருக்கும். அதை எய்ம் பண்ணி இப்போ இருந்தே படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஒரு நல்ல எக்ஸாமா இருக்கும். நீங்க ஜெயிக்கக்கூடிய எக்ஸாமாவும் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க என்னன்றதை பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம கோர்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நம்ம ராயல் பாஸும் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ 7 months கூட நம்ம ஆஃபர் போயிட்டு தான் இருக்கு. 7 monthsக்கு நம்ம ராயல் பாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 799 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எஸ்பிஐக்கு மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் எஸ்பிஐ கிராஷ் கோர்ஸ் எனக்கு தேவைப்படுனா எஸ்பிஐ கிளப்க்கான கிராஷ் கோர்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம், பிஓக்கு கொண்டு வந்துருமோ. ஸோ அதோட சேர்த்து உங்களுக்கு வந்துடும். ஸோ வேணுன்றவங்க இப்பயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ராயல் பாஸ் ஆஃபர் இன்னையோட க்ளோஸ் ஆகுதியா? வேணுன்றவங்க எப்பயே போய் கீழே லிங்க் வச்சிருக்கேன், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டேட்ஸை மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏப்ரல் மாதம் உங்களுக்கு பிப்ரவரிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். சரியா? பிப்ரவரிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அவ்வளோதான். இன்னும் மிஞ்சி போனால் 10-15 நாள் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அதை எய்ம் பண்ணி இப்போ இருந்து படிங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஓகேவா? ஓகே மக்களே, இதற்காக வீடியோ மேக் பண்ணேன். இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக படிங்க, கரெக்டாக ஜெயிச்சிருங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதற்காக வீடியோ மேக் பண்ண வேற ஒன்றும் இல்லை. டாடா, பபாய், see you.